இதெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே இருந்தாலும் ஒரு நியாயம், ஒரு தர்மம், சரி ஓகே இவ்வளவுதான் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வச்சு கொடுக்கலாம்ல மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களே. த பிக்கஸ்ட் யூனிவர்ஸ் வச்சிருக்காரு, என்னன்னா எல்சியூ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ். அதுல நிறைய ஹீரோஸை கனெக்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு கொலாபரேஷன் எடுத்துட்டு வந்து லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்தவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அது சும்மா கிடையாது. ஜி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 19 செகண்ட். ஆமா ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ல தான் படம் பண்றோம். ஆமா அவர் வாயால என்கிட்ட சொன்னாரு. டேய் என்னடா அவனுங்க ஏதோ படம் பண்ண போறோம் நான் தான் ப்ரொடியூசர்னு பேசியிருக்கானுங்க. ஆமா நீங்க தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா கேட்டீங்க, அதான் அவனுக்கு 2 மணி நேரத்துக்கு லென்த் ஆக்கிட்டானுங்க. அதுல வந்து யார் யார் ஹீரோ என்னென்ன மாதிரி மேபி இருக்கலாம் இந்த கதை அப்படின்ற மாதிரி லைட்டா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மிஸ்டர் பாரத், ஓகேங்களா, மிஸ்டர் பரத் இல்லை, ஆல்ரெடி மிஸ்டர் பரத்னு ஒரு படம் வந்துச்சு. மிஸ்டர் பாரத் BHAARATH அப்படின்னு சொல்லி இவரை கேள்விப்படாத ஆளே கிடையாது. இவர் பண்ற ஒரு அதாவது அந்த காமெடியே வேற லெவல்ல இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு ஆஸ் அ ஹீரோவா ஒரு படம் நடிக்க போறாருன்னு போது நான் ஹீரோவா பண்றேன். அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டானுங்களா, இனி ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாவே யூடியூப் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. ஸோ இன்னைக்கு மிஸ்டர் பாரத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பத்தி நம்ம பேச போறோம். மறக்காம இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ், பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். பாரத் இவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. இவரோட காமெடி இவருக்கு இவரே போட்டுப்பாரு கவுண்டரு. அதே சமயம் வந்து ரசிக்கும்படியான ஒரு மனிதர். ஸோ அவர் ஹீரோவாக நடிக்கிறதுல வந்து உண்மையாலுமே யூடியூப் வாசிகளுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெருமை. ஒரு யூடியூப் ஹீரோ ஆஸ் அ காமெடியனாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஹி டிசர்வ் திஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வந்து சம்யுக்தா விஸ்வநாதன், பாலா சரவணன், நிதி பிரதீப், சுந்தரராஜன் அவர்கள், ஆதித்யா கதிர். நிறைய பேர் ஆதித்யா கதிர் எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் சுந்தரராஜன் சார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து சம்யுக்தா விஸ்வநாதன், நிதி பிரதீப் மேபி ஹீரோயினாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க இப்போ தான் வந்து ஒரு 2-3 தெலுங்கு ஃபிலிமில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. சம்யுக்தா விஸ்வநாதன் இவங்கள ஒரே ஒரு படம் தான், ஆல்பம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆல்பமில் அவங்களே ஒரு தடவை தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த டான்ஸுக்காக. பட் இவங்களை ஒவ்வொரு இன்டர்வியூலையும் கூப்பிட்டு அதை ஒரு 1000 தடவை ஆட வச்சிருப்பாங்க. எஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம். கட்சி சேர அப்படின்னு ஒரு சாங் வந்ததுல, ஆமாம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ போட்டுருவாங்க ஏதாவது பாடணும்னா. ஸோ அந்த பாட்டில் ஃபேமஸான சம்யுக்தா விஸ்வநாதன் வந்து மேபி ஹீரோயின் ரோலில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதில் 2 பேர் இருக்காங்க, அது எப்படின்றது தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிரஞ்சன். இந்த மிஸ்டர் பாரத் அந்த பர்டிகுலர் அந்த ஃபைனலி அவங்களோட அந்த சீரியஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் எந்த ஒரு வீடியோஸ்க்கு பின்னாடியே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், உள்ள டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, அந்த டைலாக் ரைட்டிங் எல்லாத்துக்குமே வந்து என்னதான் பாரத் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து பாரத் வந்து அதுக்கு உயிர் கொடுத்து ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பார்ல, ஆஸ் அ டேரக்டராக. ஸோ அந்த பெருமை வந்து நிரஞ்சனுக்கு சேரும் கண்டிப்பாக. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி எருமசாணி விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு டேரக்டராக வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது. அதில் அந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் ஹி டிசர்வ் த பிக் ஸ்க்ரீன். அதே மாதிரி தான் நிரஞ்சன் அவர்களும். ஸோ நிறைய கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு காமிச்சு அவரும் வெளில வந்திருக்காரு அப்படின்னும் போது உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னோடனே பிரணவ் முனிராஜ். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய ஆல்பம்ஸ் போட்டிருக்காரு, சின்ன ஆல்பம்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். மற்றபடி அவரோட ஆல்பம்ஸ்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம்ஸ் போட்டிருக்காரு. அது வந்து நிறைய ரசிக்கும்படியான ஆல்பம்ஸ் தமிழில் கூட போட்டிருக்காரு. மியூசிக் டைரக்டர் பிரணவ் முனிராஜ். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், இவர் தான் முக்கியமான விஷயம். ஜி ஸ்குவாடோட அதிபதி லோகேஷ் கனகராஜ்.
இவர் வந்து ப்ரொடக்ஷன் எப்படி கொடுப்பாருன்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ப்ரொடியூசரா ஆஸ் அ டேரக்டரா இவரோட ஆஸ்பெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பயங்கர ரக்குடாக கூட இருக்கும். சும்மா எங்காவது கூப்பிட்டா கூட ஒரு ரக்குடாக தான் வருவார் நம்ம தலைவர். இவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு, சுதர் சுந்தரம். இவரும் வந்து ஒரு கோ ப்ரொடியூசர். இதை தவிர்த்து ஒரு 2-3 பேர் வந்து டேக் பண்ணி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் பாரத். ஸோ இவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, இவரோட இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ் தான் ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கும் வகையில் இருக்குது. என்னன்னா சீதகாதி, கப்பல், இப்போ வேர்ல்டு லெவலில் இன்னுமே கலெக்ஷனில் கொடி கட்டி சைனா லெவலில் படம் ரீச் ஆகி பயங்கரமாக ஓடிட்டு இருக்க ஒரு படம். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மகாராஜா. அடுத்ததாக வந்து 2023ல் த மோஸ்ட், அதாவது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம் பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் சுந்தரம். ஸோ இவர், லோகேஷ் கனகராஜ், இவங்கெல்லாம் பாரத்தை வச்சு வித் நிரஞ்சன் ஒரு யங் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம்ல, அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர், ஸோ எல்லாமே பிரணீவ் முனிராஜ், இவங்க எல்லாருமே ஒரு யங் அட்டாக். இந்த சைடில் பார்த்தோம்னா வந்து கட்சி சேரோட ஹீரோயின், இப்படி நிறைய ஒரு யங் காம்போ வச்சு ஒரு நியூ ட்ரை. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் மேலே லோகேஷ் கனகராஜ் சைடு, அந்த சைடில் சுந்தரம், இவங்க கண்டிப்பாக கொடுக்க போகிற மூவி வந்து ஒரு கோர் நல்லா இருக்கும். அந்த கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கோர் நல்லா இருக்கும். ஸோ அதை சுற்றி நிறைய மக்கள் ட்ராவல் ஆவாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து ஒரு முக்கியமான கேஸ்ட் இருக்காரு பாலா. லப்பர் பந்தில் ஒரு வெயிட்டேஜான கேரக்டர். அப்பார்ட் ஃப்ரம் தினேஷ், அவர் கூட இருந்த ஃப்ரெண்டு, இந்த சைடில் ஹரிஷ் கல்யாண் கூட ஆஸ் அ ஃப்ரெண்டாக அந்த படம் ஃபுல்லாக ஒரு வெயிட்டேஜ் கேரக்டர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜான கேரக்டர் இந்த படத்துலையும் மிஸ்டர் பாரத்தில் பாலாவுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ படத்தை எப்படி ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து காசு வாங்கிட்டு நல்லா வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை. ஸோ யூடியூப் சேனலில் சொல்ல வராங்களா, இல்லை யூடியூப் சேனல் தான் கோர் ஸ்டோரியை வச்சு கதையே ட்ராவல் ஆக போதா, இல்லை வந்து யூடியூப் சேனல் ஆல்பம் சாங் இதில் நடிக்கிறவங்கள வச்சு ஏதாவது ஒரு ஸ்டோரியை கோராக கிரியேட் பண்ணி படம் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஏன்னா இந்த டீசர் எதுவுமே ரிவீல் ஆகலை, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் ரிவீல் ஆகலை. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரியுது, அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் ஒரு கேங் எல்லாம் பார்க்கும்போது, ரவுடிங்கெல்லாம் கூட்டிட்டு வரும்போது, சப்போஸ் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நானும் ரவுடி தான் அப்படின்ற அளவுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு எப்படின்னா, விஜய் சேதுபதியில் ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருப்பார்ல, அவர் கீழே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஸோ அவங்கள வந்து டேக்கிள் பண்ற ஹீரோயின் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டீசர் இல்லை ஃபர்ஸ்ட் லுக் இல்லை அடுத்தது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி இன்னும் ஒரு 20 நிமிஷம் விடுவாங்க படத்துக்கு. இப்போ ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இப்போ 2 ஹவர் படம்னா அதில் 5 நிமிஷம் ரிவீல் பண்ணிட்டாங்க. அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் விட்டாங்கன்னா தெரியும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த நியூ காம்போ ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தவிர்த்து எனக்கு பாரத் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஏன்னா அவர் ஆக்ட் பண்ணியிருக்க அந்த வீடியோஸ் கண்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அவ்வளோ மெனக்கேட்டிருப்பாங்க, அவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷனு, அந்த ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறது அவரே சொல்லிட்டு சில விஷயம்லாம் ஒரு மெனக்கெட்டு மைன்யூட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் பாரத் அவர்கள் ஃபைனலியில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவரு திரைக்கு பிக் ஸ்க்ரீனில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எனக்கு. உங்களுக்கு எப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் நிரஞ்சன் ஃபேனாக இருந்தாலும் சரி, லோகேஷ் கனகராஜ் ஃபேனாக இருந்தாலும் சரி, கட்சி சேர ஹீரோயின் ஃபேனாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டர் பாரத் அவர்களோட ஃபேனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ரெகுலர் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சரங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.